தேர்தல் முடிவுகளை கொண்டாடும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு கிடைத்தது என்னங்கிறதா பார்க்க போகிறோம். மக்களவை தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுவதா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா எல்லா கட்சிகளையும் மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. பாஜகவோ 28 கட்சிகள் கூட்டணி சேர்த்தும் தானே தனிப்பெரும் கட்சி அப்படிங்கிறத நிலைநாட்டிட்டாங்க அப்படிங்கிறத மகிழ்ச்சி அடையலாம். கடந்த தேர்தலை விட 2 மடங்கு சீட்டுகள் பெற்றதாக காங்கிரஸ் கட்சி மகிழ்ச்சி அடையலாம். தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்ற திமுக கூட்டணி மகிழ்ச்சி அடையலாம். ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் கண்ட தெலுங்கு தேசம் மகிழ்ச்சி அடையலாம். ஒடிசாவில் பாஜக ஆட்சி என்கிற அளவில் அவங்களும் மகிழ்ச்சி அடையலாம். அதிக வாக்குகள் சதவிகிதத்தை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் தமிழக பாஜக மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் மக்களுக்கு வருத்தம் தான் மிஞ்சி இருக்கு. காரணம், ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பிய நிலையில் ஆட்சி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் தேர்தல் தான் எதற்கு அப்படிங்கிற கேள்வி எழலாம். மக்கள் இப்படி விரக்தி அடைய வேண்டாம். மக்களுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. மக்களுக்கான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பாடம் கற்பித்ததுடன் ஆளும் கட்சிக்கும் கடிவாளம் இட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி மட்டுமே மக்களுக்கு மிஞ்சி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியான போது பாஜக 303 இடங்களை கைப்பற்றினாங்க. அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களை விட கூடுதலான தொகுதிகளை பாஜக தனித்து வென்றிருந்தாங்க. இதனால பாஜக தனித்து ஆட்சி அமைக்கவும் முடிஞ்சது. ஆனால் பாஜக தமது அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளையும் இணைத்து கொண்டாங்க. இப்போ நிலைமை அப்படி கிடையாது. பாஜக வெறும் 240 இடங்களில் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாஜகவில் தனி பெரும்பான்மை வர முடியலை. மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. இதனால தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், JDS, லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள் கிடைத்தவர ஆதாயம் என்பதற்காக கரார் பேரங்களில் ஈடுபட்டிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் நிலைமை இப்போ நம்ம பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. மொத்தம் 293 இடங்களில் NDA கூட்டணி ஜெயிச்சாங்க. பாஜக 240 தொகுதிகளையும், தெலுங்கு தேசம் 16, ஐக்கிய ஜனதா தளம் 12 தொகுதிகளையும், சிவசேனா ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 7 தொகுதிகளையும், LJP பஸ்வான் தலைமையிலான கட்சி 5, JDS 2, ஜனசேனா 2, RLD 2, UPPL 1, அசாம் கண பரிஷத் 1, HAM 1, NCP அஜித் பவார் 1, SKM 1, AJSU 1, அப்னாதல் 1 அப்படின்னு அவங்களுடைய கூட்டணி அமைந்திருக்கு. இப்போ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் நிலைமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் 99, சமாஜ்வாதி 37, திரிணாமுல் காங்கிரஸ் 29, திமுக 22, உத்தவ் சிவசேனா 9, சரத்பவார் NCP 8, CPM 4, RJD 4, CPI 2, முஸ்லீம் லீக் 3, CPM 2, CPMA 2, VCK 2, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 3, தேசிய மாநாட்டு கட்சி 2, கேரளா காங்கிரஸ் 1, RLP 1, பாரத் ஆதிவாசி கட்சி 1, மதிமுக 1, ஆம் ஆத்மி 3, RSP 1, இந்தியா கூட்டணி ஆதரவு சுயேட்சைகள் பப்பு யாதவ், சந்திரசேகர் ஆசாத், விஷால் பாட்டேல், முகமது ஹனீபா பாஜக கூட்டணி தாவும் வாய்ப்புள்ள கட்சிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், நாக்பூரில் செயல்படக்கூடிய RSS, உத்தவ் தாக்கரே சிவசேனா, அதே போல இந்தியா கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ள கட்சி சரத்பவாரிடமிருந்து பிரித்து சென்ற அஜித் பவாரின் NCP எந்த கூட்டணியிலும் இணையாத கட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். OSR காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சிரோமணி அகாலிதளம், அப்புறம் மஜ்லிஸ் கட்சி 1, ஆசாத் சமாஜ் கட்சி 1, ஜோரம் மக்கள் இயக்கம் 1, வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பார்ட்டி 1. இதில் மஜ்லிஸ் கட்சி தவிர மற்ற கட்சிகளை பாஜக இழுத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சுயேட்சைகளையும் இழுப்பதில் மிகப்பெரிய சிரமம் எதுவும் இருக்காது. அதனால் மீண்டும் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்தாலும் அது கடிவாளமிடப்பட்ட குதிரையாக தான் செயல்பட முடியும். வேறு வழியில் அவங்களுக்கு. இதே இந்திரா காந்தி இருந்திருந்தா நிச்சயமாக மத்தியில் பாஜக ஆட்சி சில மாதங்களே தான் அப்படின்னு சொல்லிவிட முடியும். காரணம், வலிமை மிக்க தலைவர் என்பதுடன் அவரது பேச்சுக்கு தனி முக்கியத்துவம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ இந்தியா கூட்டணி செய்ய வேண்டியது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருப்பவற்றை செயல்படுத்த போராட வேண்டும். போராட்டத்தை கைவிட்டு
தாஜா செய்ய நினைத்து கம்யூனிஸ்டுகள் தமிழகத்தை தவிர வேறு எங்கும் கரை சேர முடியலை. அதனால் இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கணும் அப்படின்னு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்போ அதை செயல்படுத்தி அவங்க இந்திய நாட்டின் வரைபடத்தை மதசார்பற்ற இறையாண்மை மிக்க மாநில மக்களினுடைய நலன் காத்திடும் கூட்டணியாக இணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக பாஜக கூட்டணி கட்சிகளும் கூட மனம் மாற வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மாற்றத்தை விரும்பிய மக்களுக்கு என் மேஜிக் அதை தரலை, 272 மேஜிக் நம்பர் தரலை அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் மேலும் ஊக்கமுடன் செயல்பட இந்தியா கூட்டணி முன் வரணும். இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஈகோவை மக்கள் நலனுக்காக உடை தெரிய வேண்டும். நாம் திரும்ப திரும்ப சொல்லி வந்தது அயோத்தியில் ராமர் கோவிலை ஆன்மீகமாகத்தான் மக்கள் பார்த்தாங்களே தவிர அரசியலாக பார்க்கல அப்படிங்கிறதா. அதுதான் உத்தரப்பிரதேசத்திலையும் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அரசியல் தலைவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும்.